உதகையில் நாளை தொடங்கவுள்ள 126வது மலர் கண்காட்சி மற்றும் 19வது ரோஜா கண்காட்சிக்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, இப்போ இந்த மலர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசனில் ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் உதகை மலர் கண்காட்சியானது நாளை துவங்குகிறது. தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெறும் மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு அலங்காரங்கள் வடிவமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக குழந்தைகள் மட்டுமின்றி பெரியோர்களும் ரசிக்கும் வகையில் மலர் காட்சி திடலில் லட்சம் மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு, அதே போல் கண்ணாடி மாளிகை முன்பு 62,000 மலர்களை கொண்டு குகைக்குள் இருந்து வெளியே வரும் மலை ரயில் போன்ற சிற்பங்கள் வடிவமைக்கும் பணியானது தீவிரமாக நடந்து வருகிறது. சுற்றுலா பயணிகள் அனைவரும் இதை கண்டு ரசிக்கும் வகையில் தோட்டக்கலைத்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். அதே போல் உதகை அரசு ரோஜா பூங்காவில் 19வது ரோஜா கண்காட்சி நாளை துவங்கி 19ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த ரோஜா பூங்காவிலும் அனைவரும் ரசிக்கும் வகையில் பிரம்மாண்ட புறா மற்றும் வனவிலங்குகளை காப்போம் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக சேவ் வைல்ட் லைஃப் என்ற வாசகத்தோடு காட்டெருமை, குட்டியுடன் உள்ள யானை, புலி, கரடி போன்ற வனவிலங்குகள் கொண்ட சிற்ப வடிவங்கள் தயார் செய்யும் பணிகள் நடந்து வருகிறது. குறிப்பாக அதிகமான சுற்றுலா பயணிகள் எளிதாக வந்து செல்லும் வகையில் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. குறிப்பாக ஆங்காங்கே குடிநீர் தொட்டிகள் மற்றும் பூங்கா அருகில் எளிதாக வந்து செல்லும் வகையில் அந்த நடைபாதைகளில் இடையூறு இல்லாமல் மக்கள் கண்டு ரசிக்கும் வகையிலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நகர்ப்புறத்திலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்தும் இந்த சுற்று பேருந்துகள் இயக்கப்பட்டும் வருகிறது. இந்த மலர் கண்காட்சி நாளை காலை துவங்க உள்ள நிலையில் தற்போது இந்த மலர் அலங்காரங்களை காண சுற்றுலா பயணிகள் அதிகமானோர் பூங்காக்களில் குவிந்து வருகின்றனர். லாவண்யா, நன்றி ஐயாசாமி.